இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய சிறப்பு பட்டக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக பேராசிரியர் நடேஷ் பழனியர் அவர்கள், பேராசிரியர் பிரதீபா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முதல்ல வருகவென வரவேற்கின்றோம். வணக்கம் நேயர்களே, வணக்கம் வழங்கும். ஆமாம், உங்களுக்கு தெரியும் இவர்களை பற்றி இவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. இருந்தாலும் அண்மையிலே இன்னும் ஒரு கிழமையிலே ஒரு மாபெரும் கருத்தரங்கு இடம்பெற இருக்கின்றது. அந்த கருத்தரங்கு சம்பந்தமான நிறைவு நகர்வுகளை பற்றி இந்த வழியிலே நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் மதிப்புக்குரிய நடேஷ் பழனியர் அவர்கள், டாக்டர் பிரதீபா அவர்கள் இதுவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். வணக்கம் பிரதீபா. வணக்கம். ஆமாம், நல்லது. அதே வேளையிலே இருவரும் தங்களை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை செய்து கொள்ளுங்களேன். ஸோ நடேஷ் பழனியர், அதாவது நான் இப்போது சீனியர் சயின்டிஸ்டாக சிக்கிட்ஸில் இருக்கின்றேன். அதே நேரம் அசோசியேட் ப்ரொஃபஸராக லேப் மெடிசின் இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் இருக்கின்றேன். இந்த டாஸ்மி கான்ஃபரன்ஸை நடத்துவதிலே ஒரு முக்கிய பங்காளராக பல காலமாக இருந்து வந்திருக்கின்றேன். இந்த முறை இது 28வது கான்ஃபரன்ஸ் ஆக இருக்கின்றது. அதில் ஒரு 17 வருஷமாக இந்த சிக்கிட்ஸிலே நான் நடத்தி கொண்டிருந்த எங்களுடைய குழுவினருடன் சேர்ந்து இந்த முறையாக இது யூடிஎஸ்சியிலே நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதில் இன்னும் பல பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த வகையிலே பிரதீபா. நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அட் மேக்மாஸ்டர் யூனிவர்சிட்டியில் இருக்கேன். அதோட அசோசியேட் மெம்பர் இந்த ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். நான் டாஸ்மி ஆர்கனைசிங் கமிட்டியில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸ் அண்ட் டெக் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரியாவில். I am glad to share the last track of events here. Yeah. ஆமாம், நல்லது பெருமை. அதே வழியிலே நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு சில தடவைகள் நாங்கள் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக நாங்கள் உரையாடி இருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது அண்மையிலே இப்போ நடைபெறுகின்ற நிறைவு திட்டமிடல்கள் எவ்வாறு இருக்கின்றன, அந்த திட்டமிடலே நீங்கள் அது சம்பந்தமான நகர்வுகளையும் மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். டெஃபினெட்லி இது ஒரு பெரிய மேரத்தான் நடத்தி கடைசியாக ஸ்ப்ரிண்டிங் ஸ்டேஜில் இப்போது இருந்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த கிழமையை ஃபுல்லாக ப்ரோக்ராம் எல்லாம் முடித்து அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த செஷன்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லாம் செய்து, அதாவது ஜூமில் என்ன மாதிரி இருக்கும், இன்பர்சனில் எப்படி இருக்கும், அதோட லாஜிஸ்டிக் எல்லாம் செய்து மொத்தமாக 300க்கும் மேற்பட்ட ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கிறது. இட்ஸ் எ மேசிவ் கான்ஃபரன்ஸ். அதில் எல்லா வகையான விஞ்ஞானமும் இருக்கின்றது. அதாவது சயின்ஸ், மெடிசின், என்ஜினியரிங், டெக்னாலஜி, அதிலே புதுதாக வந்த கட்டிங் ஏஜ் டெக்னாலஜியான புது அட்வான்சஸில் பற்றி நாங்கள் கதைக்கக்கூடியதாக இருக்கும். அதை அப்படி குரூப்பாக நாங்கள் செய்து வைத்திருக்கின்றோம். ஆமாம், நல்லது பெருமை. நாங்கள் அதாவது உலகிலே நடைபெறுகின்ற ஒரு மாபெரும் கருத்தரங்கு இந்த தேஸ்மி கருத்தரங்கு. எல்லோருக்குமே நன்கு தெரியும். கடந்த காலங்களிலே எவ்வாறு நடந்தது இந்த ஊடகத்தின் வாயிலாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே வேளையிலே இந்த முறை அது விசேடமாக ஸ்காப்ரோவிலே யூனிவர்சிட்டியிலே நடைபெற இருக்கின்றது. அது அடுத்த ஒரு கட்டமாக இன்பர்சனாகவும் வருவார்கள், ஆன்லைன் மூலமாக வருவார்கள். அது சம்பந்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் இந்த தேஸ்மியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்களேன் பிரதீபா. டாக்டர் பிரதீபா, இந்த உங்களுடைய நோக்கோவாறு இருக்கிறது? இந்த டாஸ்மியில் ஸ்பெசிஃபிக்காக நான் சயின்ஸ் அண்ட் டெக் செஷனை பற்றி கதைக்கலாம். டெக் செஷனில் இப்போ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓ மெஷின் லேர்னிங் ஓ மேபி ஹை த்ரூபுட் டெக்னாலஜி இவையில் இன்டிகிரேட் பண்ணி சயின்ஸில், இன்ஜினியரிங், மெடிசின் அண்ட் இட் கேன் go far from those three fields as well. So ஸ்பெசிஃபிக்காக நான் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதில் இப்போ டேட்டா ஒரு ப்ராப்ளத்தை டெசிக்னேட் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவிலேருந்து பேட்டர்னை என்னென்னு லேர்ன் பண்ணலாம் இந்த டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி. ஸோ நான் பார்த்த ரிவ்யூ பண்ண அப்ஸ்ட்ராக்ட்ஸை வச்சுக்கொண்டு சொல்லலாம். மோஸ்ட்லி கலெக்டட் டேட்டா, சர்வே ஓ
பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு லைக் பாஸ்டில் நடந்த விஷயங்களை வச்சு கலெக்ட் பண்ண டேட்டா. பட் வாட் வாஸ் லேக்கிங் லைக் ஃப்ரம் developing countries were like high throughput sequencing data. So I thought in the TASME conference or a platform we can get collaboration with people. They can take like samples to make do high throughput sequencing and collaborate with data scientists or statisticians. So we hope to meet we hope to meet people from science, all the science, and how we can integrate modern data technologies. Yeah. ஆமாம், நல்லது. அந்த வகையில் இப்பொழுது புதிதாக ஏதாவது இணைத்திருக்கிறீர்களா இந்த கான்ஃபரன்ஸுக்கு? ஸோ இந்த முறை நாங்கள் புதுசாக இணைத்து கொண்டான்னு சொன்னால் மிகவும் தொகையான கான்ஃபரன்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் சப்மிஷன் வந்திருக்கிறபடியால் ஆஃப்கோர்ஸ் we are pleasantly surprised. இவ்வளோ திஸ் இஸ் த ஹையஸ்ட் எவர் இந்த டாஸ்மியில் கிடைச்சது. அப்போ அதை ரன் பண்ணுறதுக்கு 7 ஜூம் தேவைப்படுகின்றது. ஒரே நேரத்தில் 7 ஜூம் ரன் பண்ணி கொண்டிருக்கும். அப்போ 7 ரூம் ஸ்காப்ரோ கேம்பஸில் இருக்கும். அப்போ அங்கே நடந்து கொண்டிருக்கும். அது ஒரு பெரிய ஒரு மாற்றம். அடுத்தது நாங்கள் அந்த பல இலங்கை இந்தியாவில் உள்ளவர்களையும் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் ப்ரெசன்டேஷன் அங்கேருந்து வருகின்றது. அதுக்கு எல்லாரையும் அக்கமடேட் பண்ணுறதுக்காண்டி செஷன்ஸை மார்னிங்கில் வச்சுருக்கிறோம். அவைக்கு பொருத்தமான செஷன்ஸு. ஸ்பெஷலி மார்னிங் செஷனில் ஒர்க் ஷாப் பண்ணி வைப்போம். அது எல்லாருக்கும் பிரயோசனப்படக்கூடியது. அதாவது இப்போ இந்த ஏஐ எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டால், இப்போ ஏஐ டெக்னாலஜி எக்கச்சக்கமாக இருக்கின்றது. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற விஷயம் கடினமாக இருக்கின்றது. அப்போ அதை இலகுவாக விளங்கப்படுத்தி செய்யக்கூடியதாக ஒரு வகையிலே ஒரு ஒர்க் ஷாப் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு டேட்டாவை முதலே கொடுத்து அப்போ அவர்கள் ரெடியாக வந்தால் இங்கே பிரதீபா அதில் அவருடைய தலைமையில் அந்த ஒர்க் ஷாப் முக்கியமாக நடைபெறும். அந்த குரூப்பிலே ஒரு எக்ஸாம்பிள்ஸை காட்டி, இப்போ ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் த பிக் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ ஷீ வில் கைட் தம் ஹவ் டு டூ இட் அண்ட் ட்ரபிள் ஷூட் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங். ஸோ அது காலமாக நடக்கும். அதே நேரம் ஒரு இண்டஸ்ட்ரியில் புதுசாக ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தால் அது ஒரு பொருளாக மாற்றினா தான் அதுக்கு பயன் கிடைக்கும். ஒரு கஜெட்டாக மாற்றி அந்த ஒர்க் ஷாப் செய்கிறதுக்கு. அப்போ அதுக்கு இன்னொரு ஒர்க் ஷாப் எக்ஸ்பர்ட் இந்த டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி ஒரு புது கம்பெனியை உருவாக்குவது, அந்த கம்பெனிக்கு ஃபண்ட் ரைசிங் எப்படி செய்கிறது, கம்பெனியை நடத்துகிறது, அப்படியான விஷயங்கள். அதே மாதிரி கணக்கு மென்டர்ஷிப் டைப் விஷயங்களும் காலமே நடக்கும். அப்போ அதுகளை காலமே வச்சுருக்கின்றோம். ஸோ அந்த பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நாங்கள் செய்ய வேண்டியிருந்தது இந்த முறை. ஆமாம், நல்லது, பெருமை. உண்மையிலே அண்மையிலே நடைபெற இருக்கின்றது வருகின்ற கிழமை அப்படியா? எஸ், இந்த வர்ற 6ஆம் தேதியும் 7ஆம் தேதி சாட்டர்டே சண்டே நடைபெறுகின்றது. ஸோ certainly இந்த மேசிவ் நம்பர்ஸாக இருக்கின்றபடியால் we need all the registration in advance. நாங்கள் முதலே போன முறை சொன்னது போல் இதில் கணக்க நாங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். என்றால் அவர் எய்ம் இஸ் டு கனெக்ட் அவர் பீப்புள் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. அப்போ டூ மச் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் அவர்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்போ எனிபாடி எங்கே உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த இதில் ஒரு பார்வையாளராக பங்கு பெற்ற விரும்பினால் ஃப்ரீயாக நாங்கள் அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கின்றோம். அவர்கள் நேரடியாக ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டால் அதை யூஸ் பண்ணி தாங்கள் கான்ஃபரன்ஸில் பார்ட் பண்ண உண்டு. ரெண்டாவது, இலங்கை முக்கியமாக இருப்ப விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இங்கே சமர்ப்பித்து அதை அவர்கள் ப்ரெசென்ட் பண்ண விரும்பினால் அதுவும் 100% ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்துருக்கின்றோம். அப்போ அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோட் கொடுத்துருக்கிறோம். அப்போ அதை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியதாக இருக்கும். We only charge for the people, you are going in person, so because அங்கே 2 நாளைக்கு அவர்களுக்கு சாப்பாடு எல்லாம் இருக்கும், கணக்கு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அவர்களுக்கு ஒரு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அல்லது இங்கே மேற்கத்திய நாட்டில் உள்ளவர்கள் ஆன்லைனில் இருக்கும்போது அவர்கள் ஃபேக்கல்ட்டி லெவலாக அல்லது ரிசர்ச்சில் இருப்பார்களாண்டா they had to pay for it, but then participation is free for the people who are attending. So this is another big
டிஃப்ரென்ஸ். நல்லது. அதே போல இல்லை நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா? நான் வந்து இன் ஃபாலோயிங் அப் ப்ரொஃபஸர் பழனியாய் இந்த கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் வந்து நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் மற்ற ப்ரெசன்ட் பண்ணுறாங்களும் தங்களோட பேப்பர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது வந்து பியர் ரிவ்யூட் ஜேர்னல். ஸோ we can லைக் இப்போ அந்த காஸ்ட்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறபடியா ஸோ the presenters they can consider publishing in this platform. So it's a very highly privileged opportunity. Yeah, it's quite nice, இந்த பிரதிபா எல்லாம் வந்து சேர்ந்தபடியாக இப்போ எங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படும். ஒரு ஜேர்னலில் ஒரு எடிட்டராக இருந்து ஓவர்சீஸ் சூப்பர்வைஸ் பண்ண ஒன்று பப்ளிகேஷனாக இருந்தால் அந்த ஒரு ஏரியாவுக்கும் எக்ஸ்பர்ட் வேணும். மெடிசனுக்கு ஒரு ஆள் வேணும், டெக்னாலஜிக்கு ஒரு ஆள் வேணும், பிக் டேட்டாக்கு ஏஐக்கு அப்படியான தேவையான எடிட்டர்ஸ். அப்போ ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி எடிட்டர்ஸ். அந்த இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து அதில் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தால் என்ன மாதிரியான இந்த பேப்பர் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கின்றது, அதை இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்லே பப்ளிஷ் பண்ணலாம், அதுக்கு பியர் ரிவ்யூ பண்ணலாம் என்று ரெக்கமெண்ட் பண்ணினால் அதை பேர்ந்து அது ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்டு எல்லா டைம் கொடுத்து ரிவ்யூ பண்ணி பப்ளிஷ் பண்ணப்படும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் குட் கண்ட்ரிபியூஷன்ஸ் டு திஸ் ஒன். மேலே மிக சிறப்பு. இப்போ கிட்டத்தட்ட எத்தனையாவது ஆண்டு காலமாக இந்த கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டிருக்கு? It's too many to count. 28வது கான்ஃபரன்ஸாக நடைபெறுகின்றது. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டு சி. இப்போ நாங்கள் சின்னனாக இருந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து உலகத்திலேயே எங்களுடைய இனத்தவர்களுக்கு முக்கியமாக உலகத்திலே மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் விஞ்ஞான மகாநாடு என்று சொன்னால் இதுதான். ஸோ இதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய மக்கள் எல்லாரையும் ஒரு நெட்வொர்க்கில் ஒரு கனெக்ட் பண்ணி கொடுத்து. வி ஆர் நாட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு கனெக்ட் ஆல் அவர் scientists and experts in this scientific fields. Yeah, so it's really a nice feeling. நல்லது. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? I will add to the format of a conference. As Professor Pania said, we start with a guest speaker and then there will be workshops. அது வந்து parallel-ஆ நடக்கும். The students, undergrad students or undergrad students வந்து if they are like looking master's program, PhD programக்கு போகிறதுக்கு இருந்தால் அது PhD செய்து போட்டு லைக் இங்கே போஸ்டாக்ஸுக்கு போகலாம் அல்லது மாஸ்டர்ஸ் PhD போஸ்டாக் செய்து போட்டு இண்டஸ்ட்ரிக்கு போகிறாங்க. தே கேன் அவை வந்து அவைகளுக்கு பொருத்தமான செஷனை சூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டாகவே. ஸோ அதில் 7 செஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி லைக் மெடிசின் என்னென்னு செய்கிறண்டு அப்படி ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. மற்ற ஃபேக்கல்ட்டி மென்டர்ஷிப் இருக்குது. மற்ற இப்போ சொன்ன மாதிரி லைக் AI அப்ளிகேஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷன் ஃபார் மெடிக்கல் டேட்டா ஒன்று இருக்குது. அதோட அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நாங்கள் பேனல் டிஸ்கஷன் ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த பேனல் டிஸ்கஷனில் வந்து இஃப் வி கிவ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற செஷன் ஒர்க் ஷாப்பில் வந்து AI application in medicine கொடுத்த பிறகு then we will discuss about anything extra. Like for example in the research வந்து how we can use like generative models but Bayesian approach, not using machine by learning by like the models. அந்த ஸ்பெசிஃபிக்காக அது வந்து இப்போ omics டேட்டாக்கு அப்ளை பண்ணுறபடியாக அந்த ரிசர்ச்சின் ஹைலைட்ஸ் அதால் வந்து என்ன அவுட்கம் கிடைக்கும், என்ன இன்புட் கொடுக்கணும், என்ன அவுட்கம் கிடைக்கும்னு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். அது மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எங்களோட அதே செஷனில் வந்து ப்ரெசன்ட் பண்ணினோம் தங்களோட ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு நோ லைக் இன் டெப்த் how do we formulate the research and how we implement them and how we kind of package it up as a software, they can attend those sessions. So when நாங்கள் வந்து ஒரு செஷனை கன்சிடர் பண்ணிக்க அந்த செஷனில் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ப்ரெசென்ட் பண்ணுவினோம், ஒரு சேர் வந்து அதை மாடரேட் பண்ணி கொண்டிருப்பினோம், ஃபேக்கல்ட்டி செஷன் பண்ணினோம், மற்ற போஸ்ட் டாக்ஸ் இருப்பினோம், கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பினோம். ஸோ வித்தின் த செஷனுக்குள்ளேயே நிறைய நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி
it carries with like collaboration opportunities as well. So I wanted to add this platform will help for a lot of networking opportunities. Yeah. உண்மையிலே அதாவது வருடம் வந்து உங்களுடைய நகர்வுகளும் உங்களுடைய செயற்பாடுகளும் வித்தியாசமாக சமகாலத்துக்கு ஏற்ப சமகால தொழில்நுட்பம் விஞ்ஞானவியல் நகர்வுகளுக்கு ஏற்ப மாற்றம் அடைந்து அதற்கான மாணவர்களை உள்வாங்கிக் கொண்டு செயற்படுதல் அடுத்த மாணவர்களுக்கு தேவையான விடயங்களையும் வந்து அந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளுதல் இப்போ கூடுதலான மாணவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்களா? எஸ், இதில் டெஃபினெட்லி இந்த ஓர்டரில் பார்க்க போனால் மெயின் டாக் பிரதீபா சொன்னது போல் ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் இருப்பார்கள். அதுக்கு அடுத்த குரூப் வந்து பிஹெச்டி செய்து முடித்தவர்கள் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஸ் இருப்பார்கள். அடுத்தது கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் எம்எஸ்சி பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பார்கள். அடுத்தது அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அது இவ்வளோ வந்து அந்த மெயினாக கான்ஃபரன்ஸ் அதாவது ஹை குவாலிட்டி ஆஃப் சயின்ஸை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணோம். ஸோ இந்த 300 மேலுக்கு வந்த அப்ட்ராக்டில் ஸோ வி ஹேட் டு ரிஜெக்ட் நம்பர் ஆஃப் அப்ட்ராக்ட். அந்த ஸ்டாண்டர்ட் போதாது எங்களோட கான்ஃபரன்ஸுக்கு அல்லது இது எங்களோட தீமோட மேட்ச் பண்ண இல்லைன்னு சொல்லி வி ஹேட் டு ரிஜெக்ட் நம்பர் ஆஃப் அப்ட்ராக்ட்ஸ் ஆஸ் வெல். அது வந்து ஒரு வெரி ரிகரஸ் ப்ராசஸ். ஒரு அப்ட்ராக்ட் வந்தான்னு சொன்னால் அதை வந்து இப்போ ஒரு செக்ஷனுக்கு சேரான்னு சொன்னால் அவர் ஓவர்சீ பண்ணுவார்கள். அந்த அப்ட்ராக்டை 2-3 பேர்கிட்ட கொடுத்து ரீட் பண்ண சொல்லி ரிவ்யூ பண்ண சொல்லி அது பிள்ளைன்னு சொன்னால் ரிவைஸ் பண்ணி அல்லது ரிஜெக்ட் பண்ணி எடுக்கிறது. ஸோ இட் பிகம் வெரி ஹை குவாலிட்டி. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்னு சொன்னால் அதில் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் அவன் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் லிமிட்டடாக இருக்கும் ஒரு ரிசர்ச் செய்ய. அப்போ அந்த ஸ்மால் ப்ராஜெக்டாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு ஒரு அதுக்கு தேவையான நேரத்தை கொடுத்துருக்கின்றோம். அடுத்தபடியாக இந்த ரிசர்ச்சை பார்ப்பதற்கு கன பேர் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதை ரிசர்ச் செய்யாவிட்டாலும் அதை நேரடியாக வந்து பார்க்க வேண்டும். அந்த ரிசர்ச்சை செய்தால் தான் அவர்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகக்கூடிய தகுதி வரும் என்பதற்காக அட்டெண்டன்ஸிலே கூடுதலாக மாணவர்களும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டு வருவார்கள் என்று இந்த நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபுல்லாக தெரிய வரும். We already have almost more than 400 people in our submission system. Submit பண்ணினாக்கள 400 300க்கு மேற்பட்ட abstract co-authors இருப்பின ஒவ்வொரு குரூப்பில் அவையும் சேர்த்தா 400க்கு மேலே. So this is the minimum that we are expecting. But then the participant வெளியிலேருந்து பார்க்குறவர்கள் we are hoping that it will be a very large number this time with the help of this media like yours and others, and then so we can reach out to so many people. So we also now have I have a lot of students working with me to promote this event among their groups. You know, they are making little videos and informing to their student group what is the benefit of attending in the TASME, how to submit abstract, you know, who is speaking, you know, what's the workshop. So they are posting in Instagram, Facebook and X and all of these media. They are wonderful. So we also now this time we got one professional media to company to make some flyers and posters so that, you know, we can reach all the target audiences in the timely manner. So we improved a lot in that sense. So hopefully we can reach a lot more people this time. நல்ல பெருமை. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. இந்த தேஸ்மி கான்ஃபரன்ஸ் படிப்படியாக வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. பல உங்களுடைய அர்ப்பணிப்புகள் அதற்குள் பொதிந்திருக்கிறது. எவ்வளவெல்லாம் நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்களோ எங்களுடைய இன்று உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற கல்விமான்கள் புத்திஜீவிகள் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே இவற்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதான் ஒரு சிறப்பு. அது நேரடியாக இன்பர்சனாக நேரடியாகவும் இணைய வழியிலேயும் அவற்றை கலந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒழுங்குபடுத்தியிருக்கிறீர்கள். பகுதி பகுதியாக பிரித்திருக்கிறீர்கள். புதிய மாணவர்கள் அந்த ஆராய்ச்சியோடு சம்பந்தப்பட்டவர்கள் அதில் ஈடுபடக்கூடியமாக. ஆகவே நேர்களே உண்மையிலே இது உலகத்திலே நடைபெறுகின்ற ஒரு மாபெரும் கருத்தரங்கு. இந்த கருத்தரங்கிலே உங்களுடைய பங்களிப்புகள் உங்கள் சார்ந்த இதிலே நீங்கள் எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டும். மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ டெஃபினெட்லி மக்களுக்குன்னு சொல்ல போனால் இப்போ இதில் வந்து இப்போ நாங்கள் அந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி முடித்து விட்டோம். அப்போ இனி நாங்கள் ஒரு புது ப்ரெசன்டேஷனை ஏற்றுக்கொள்கிற நேரம் முடிந்து விட்டது. இப்போதைய நேரம் வந்து இந்த மக்கள், அதாவது நீங்கள் விஞ்ஞான சம்பந்தமாக முந்தைய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தால் அல்லது சம்பந்தமான விஷயங்கள் அறிய விரும்பினால் இந்த now you can register for free.
That's number one. So whether you can be a PhD or any level irundhalum, your participation is free, if you're just participating for that. We encourage them to do everybody in this category. அடுத்ததாக வளமையாக பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய பிள்ளைகளிலே மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். அவர்களுடைய கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தான்னா, அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தான்னா, அவர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணினால் they can choose something, because every field is covered, and also you will see that these are mostly from our people, so you can see that, role models, you will get it, and also you will have a connection between various people. Finally நான் சொல்ல போறேன்னு சொன்னால், so we also wanted to actually give them more opportunity to meet the people in person. So we have a networking reception. So I really like to introduce all the people from various universities and the leaders, various organization, ஒரு ஸ்கூல் or university organization. அதை தவிர அங்கே ஆர்கனைசர்ஸ் எல்லாரும் நேரடியாக ஒரு 100 பேரை மீட் பண்ணக்கூடியதாக ஒரு ரிசப்ஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கின்றோம் சாட்டர்டே ஈவினிங். அது தனியாக நீங்கள் புக் பண்ணிக்கொண்டால் அதில் வந்து நேரடியாக நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த லைஃப். ஸோ திஸ் இஸ் an opportunity for people to join, and then you can go to tasmieconference.org. அதிலே முழு விபரமும் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணினால் அந்த 100 ஸ்பாட்லேயே ஒரு ஸ்பாட்டை கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கின்றது. மிச்ச ரிஜிஸ்ட்ரேஷன் இட்ஸ் அன்லிமிட்டெட், ஸோ பீப்புள் கேன் பார்ட்டிசிபேட். ஆமாம், நல்ல பெருமை. நிறைவாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நான் வந்து டிட்டோ பண்ணணும். பட் ப்ரொஃபஸர் பழனியா சொன்ன மாதிரி இப்போ நான் கனடாவுக்கு மூவ் பண்ணி 2021 ஜனவரியில் மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து நெட்வொர்க்கிங் எனக்கு இப்போ கனடியன்ஸ் யூஎஸ்ஏல படித்து யூஎஸ்ஏல வந்து போஸ்டாக் செய்தபடியாக இங்கே இருக்கிற லைக் என்ன நெட்வொர்க் பண்ணுறதுன்றே தெரியலை. பட் எனக்கு வந்து ஃபேக்கல்ட்டி மெண்டராக வந்தவ வந்து ஷீ இன்ட்ரடியூஸ் மீ டு ப்ரொஃபஸர் பாலனியா. அதுக்கு பிறகு வந்து இப்போ டாஸ்மி எவ்ரி வீக் வென் வி மீட் ஐ ஜஸ்ட் சே ஆவ் பிகாஸ் நான் வந்து நிறைய பேராசிரியர்களை சந்திக்கிறேன். மற்றது நாங்கள் என்னமோட அடாப்ட் பண்ணணும். எங்களோட செஷனில் வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்தும் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாக்கள் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. ஸோ இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் அகடமியா அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கும் கிடைக்கணுமெண்டா ஜஸ்ட் யூஸ் திஸ் ஒன். யூஸ் பண்ண யூஸ் பண்ண லைக் சாட்டர்டே சண்டேல வருது வீக்கெண்ட். ஸோ மற்றது ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ. ஸோ நான் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவேன். டாஸ்மி கான்ஃபரன்ஸை மேக் யூஸ் ஆஃப் இட். நல்ல பெருமை. நல்லது. நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்தித்து உரையாடிக் கொள்வோம். Thank you. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். So we'll see you all at the conference. ஆமாம், நன்றி, வணக்கம்.